வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் மணி கரெக்டாக 9:30 ஆகுது. பாருங்கள், சரியான புயல் காற்று மாதிரி வந்துச்சு. இதை சித்திரக்கோள்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம். இது புயலோட மோசமான காற்றா இருக்குது. பாருங்கள், எங்கள் தலையிலலாம் பாருங்கள், தூசியை பாருங்கள், வெளியே பாருங்கள், கண் கொண்டு பார்க்க முடியல. எங்கள் வீட்டில் உள்ள சீட்டு உயர கிளம்பிருச்சு. சரியான காற்றுங்க, வெளியே நிற்க முடியல. சுற்றி வர பாருங்கள், அந்த லைட்டு வெளிச்சம் எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஒரு இருட்டு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த சாம்பல் ஃபுல்லாக பறக்குதுங்க இந்த காற்றுக்கு. சரியான காற்று. வெளியே வாங்க பார்ப்போம். மணி பொத்திக்கிட்டே போங்க. பாருங்க, நான் வீட்டுக்கு உள்ளே நின்று இருக்கேன். அங்கே பாருங்க எவ்வளோ தூசியும் காற்றும் மண்ணும் எப்படி பறக்குது. சாம்பல் தாங்க, எங்களுக்கு உடம்பு பூரா சாம்பலாக தான் இருக்குது. பாவங்க, எங்கள் ஆட்டுக்குச்சல் இருந்த பந்தல்னா சாஞ்சிருச்சு. தகரெல்லாம் அப்படியே தூக்கிக்கிட்டு நிற்கிது. பாருங்க பாருங்க எப்படி இருக்கு. காற்றுல தகரம்லாம் பாருங்க விழுந்துருச்சு. இந்த பாருங்க, ஆட்டுக்குச்சல் கம்பே சாஞ்சிருச்சு. ஆடுகளுக்கு சேதம் வந்துடக்கூடாதுன்னு இப்போ ஆடுகளுக்கு கொண்டு ஆட்டுகளை கட்டி போட்டு வந்தோம். அதான் கொஞ்சம் நேரம் வெளியே எடுக்கல. சரியான காற்று. இப்போ பாருங்க, இங்கிட்ட இருட்டு வேகமாக இருந்துச்சு. இப்போ தான் ரோட்டில் உள்ள லைட்டு கொஞ்சம் தெரியுது. இருந்தாலும் காற்று பாருங்க இன்னும் இல்லை. இப்போ தான் லேசாக மழை பந்தலே சாஞ்சிட்டு பாருங்க. தலையிலேருந்து மூஞ்சி ஃபுல்லாக ஒரே சாம்பல் தான். அடிக்கிற காற்றை பாருங்க. நம்ம மரத்தை பாருங்க எப்படி ஆடுதுன்னு பாருங்க. மரமே தெரியாத அளவுக்கு ஆடுதுங்க. அவ்வளோத்துக்குள்ள மங்களாக இருக்குது பாருங்க, எப்படி சாம்பல் பறக்குதுன்னு. மழையை பாருங்க, மழை ஊற்ற போட்டு சரியான புயலும் காற்றுமா எடுத்துட்டு இங்கே பாருங்க எவ்வளோ இதாக இருக்குது. ஏரியா தூத்துக்குடி ஆர்பர் ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. காற்று மழையும். இப்போதான் ரோட்டில் உள்ள லைட்டே தெரியுதுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே புகை மண்டலம் மாதிரி இருந்துச்சு. எங்கள் மேலையெல்லாம் தூசி வேற கறி தூசிங்க. அப்படி ஒரு கண்ணுங்கரையான்னு இருந்துச்சு. பாருங்க முடிகள்லாம் எப்படி இருக்குன்னு. சரியான தூசி பாருங்க. இப்போதான் லைட்டு வெளிச்சமே தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருட்டு புகையாக தான் இருக்கும். ஆனால் வெளிச்சமே தெரியல. அந்த லைட் வெளிச்சம் மட்டும்தான் லைட்டாக தெரிஞ்சிச்சு. பயத்தில் காற்று எங்களுக்கு பயம் கொடுத்து போச்சு. எங்கள் வீட்டில் உள்ள சீட்லாம் கிளம்பிருச்சு. அடித்த காற்றுக்கு எங்களுக்கு அச்சமே கொடுத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு புயல் காற்று மாதிரி வந்தது. வீட்டுலாம் கயிறுக கணக்கு பாருங்க. போட்டுலாம் கட்டிக்கல பாருங்க. காற்றுமா வருது. புயல் காற்று சரியான அடிக்கிற காற்றுக்கு பந்தல் சாஞ்சிருச்சா ஆடுகள்லாம் கத்த ஆரம்பிச்சுட்டு, அதான் ஆடை எல்லாத்தையும் நாங்கள் செல்லை வச்சுட்டு ஆடை எல்லாத்தையும் முதல்ல நம்ம பிள்ளைகளை தானே காப்பாற்றணும். அதுதான் காப்பாற்றி கொண்டு போய் எங்கள் வீட்டில் கட்டி வச்சுருக்கேன். இப்போ கடைக்காரையை போய் பார்ப்போம் வாங்க. பார்ப்போங்க. இதுக்கு முன்னாடி சரியான காற்று அடிக்குது. மின்னல் வேற உழுகுது பாருங்க. பாருங்க, நம்ம ஆடுகளை கொண்டு வந்து இங்கே பந்தலில் நம்ம பந்தலில் கொண்டு வந்து கட்டியாச்சு. பாவம் அதுகளே பயந்துக்கிட்டு கிடக்குதுங்க. எங்களுக்கே பயம் கொடுத்துட்டு பாவம். அது வாயில்லாத ஜீவன், அதுகளும் பயந்துருச்சுங்க. இருந்தாப்புல இப்படி ஒரு காற்றும் புயலும் வரையே கூடாது உண்மையிலேயே. பாருங்க, ராஜகுமார் போட்டு அந்துக்கிட்டு போயிடுச்சு. போட்டே தெரியல பாருங்க, கரையும் தெரியலை. பாருங்க, அடித்த காற்று கடல் மேலே எவ்வளோ கடுமையாக இருக்குது பாருங்க. போட்டிகள்லாம் நங்கார கயிறு அப்படி போய் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. போட்டிகளே தெரியாமல் இருக்குது. காலையில் பார்த்தா தான் தெரியும். காற்று கொஞ்சம் அமர்ந்தா தான் தெரியும் போட்டி எவ்வளோ தெளிவாக கிடக்குதுன்னு. பாருங்கள், கடற்கரை கரையில் எப்படி இருக்குது, எப்படி அரைச்சிருக்குன்னு பாருங்கள். சரியான காற்று வெள்ளமுங்க. தான் மழை கொஞ்சம் தூவிக்கிட்டு காற்று அடிச்சுக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோட்டோரமாக போகிற வண்டி கிண்டியெல்லாம் நின்றுச்சு அப்படியே.
நாங்கள் தகரம் ஆட்டுக்குச்சல் தகரம் கிளம்பிருச்சு, கம்பும் சாஞ்சிருச்சு. ஆட்டுக்குச்சல் ஆட்டுகளை காப்பாற்றணும் தான் கொஞ்சம் நேரம் நாங்கள் வீடியோ எடுக்கல. இல்லாட்டா கண்டிப்பாக ரோட்டில் வண்டி கிண்டிலாம் நின்று போச்சு. அப்படியே இருளமாக ஆகி போச்சு. கடற்கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடல் கரை எங்கனைக்குல இருந்தே தெரியலை, அந்த அளவுக்கு காற்றடிச்சது எங்கள் ஊரில் இன்னைக்கு. திடீர்னு இருந்தாப்புல ஒரு 9-9:30 மணி இருக்கும், சரியான காற்றுங்க. இன்னும் பாருங்கள் இந்த காற்று அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது, லைட்டாக தூவிக்கிட்டு இருக்குது. மங்களாவே இருக்கு பாருங்க இந்த தூசி. பாருங்க அடித்த காற்றுல எவ்வளோ தூசி இருக்குன்னு பாருங்கள். பலன்று விலைக்கு கவுத்தி வச்ச பாத்திரங்கள்லாம் எவ்வளோ தூசி ஆகிட்டு, இந்த பலகையில் பாருங்கள் எவ்வளோ தூசி மண்ணுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டுங்க. சரியான அடித்த காற்றுல நிறைய தூசியாக அதிகமாக இருந்துச்சு. பாருங்கள் சாப்பாட்டு பானையெல்லாம் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சாப்பாடுலாம், அதனால நான் வேஸ்ட்டாக போயிட்டு இதில் சும்மா தண்ணியை மட்டும் ஊற்றி போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் 1 லிட்டர் பால் காலையில் காப்பி போடுறதுக்காண்டி வச்சது. இங்கே பாருங்கள் இதுவும் வேஸ்ட்டாகிட்டு. பாருங்கள் இந்த சீட்டு கிளம்பிருச்சு. நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் காற்றுக்கு போட்டு கெட்டியிருக்கிறோம். பின்னாடி செத்தை பிரிஞ்சிட்டு பாருங்கள் கைத்தை போட்டு கட்டியிருக்காங்க. இப்போ இந்த கைத்தை வச்சு கட்டணும். சரியான காற்றுங்க. இங்கே பாருங்க சுற்றி அடைச்சிருந்தா தாட்டெலாம் போட்டு அதெல்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துருச்சு. நான் பாருங்க எப்படி பிஞ்சுக்கிட்டு வந்துருந்து. சரியான காற்றுங்க. பாருங்க எப்படி பிஞ்சிட்டு இருந்து. நம்ம இதை காலையில் தான் விடிஞ்சு தான் பார்த்து கெட்டணுங்க. சீட்டில் கைத்தை போட்டு கட்டி வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒவ்வொரு வீட்டையும் எல்லா ஒரு வீட்லேயும் சரி பண்ணிக்கிட்டு கிடந்தோம். ஏன்னா இப்படி ஒரு காற்று வரும்னு நினச்சி கூட பார்க்கல. அப்படியே சீட்டுகள்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு பயம் கொடுத்துருச்சு ரொம்ப. சீட்டுக்கிட்டு கிளம்பிடுமோ, இல்லை வீடு சாஞ்சிருமோ, ஏதோ ஒரு சேதம் வந்துருமோன்னு சொல்லிட்டு நினச்சோம். அது என்னென்னா அந்த காற்றுக்கு இதுக்கும் அப்படி ஒரு ஆட்டம் அடித்து அவ்வளோ ஒரு பயமாக இருந்துச்சு எங்களுக்கு. இந்த காற்றுக்கு இதுக்கும் இங்கேயே இப்படி இருக்குன்னா கடற்கரை ஓரத்தில், அப்போ டவுனுக்குள்ளே எப்படி இருந்திருக்குங்க இந்த புயல் காற்றுக்கு. எவ்வளோ சேதம் அடைஞ்சிருக்குன்னு தெரியாது, காலையில் விடிஞ்சாதான் தெரியும். அவுத்துடு. ஆமாம், பயத்திலே உள்ள போய் அவுத்துக்கிட்டு கிடந்தோம் தெரியுமா. தகரம் கூட வெட்டிடக்கூடாது இல்லை, தகரம் இப்போ சாஞ்சு கிடக்குதா, அதனால கைத்தை போட்டு கட்டுறோம். கம்பே இந்த போயிடுச்சு, கம்பே முறிஞ்சு விழுந்துட்டு. எந்த கம்புமே இல்லை போல. ஒரு லிட்டர் பால்லாம் வேஸ்ட்டாக போயிட்டுங்க. சாப்பாடு ஃபுல்லாக இதாகிட்டு ரொம்ப அதில் தூசியும் கூலமாக இருந்ததுனால உங்கள்கிட்ட வீடியோவில் காட்ட முடியலை. அதனால் நாங்கள் எல்லாத்தையும் தூர தட்டியாச்சு. இப்போ வந்து பிள்ளைகள் நல்லாவே சாப்பிடலை நைட்டு சாப்பாடு. அதனால் இப்போ வேஸ்ட்டாக போனதுனால கடுஞ்சாயா போட்டு பண்ணு பிஸ்கட் இருக்குது, அதை இன்னைக்கு நைட்டுக்கு மட்டும் இவ்வளோ நேரம் ஆகிருச்சு. கடையிலையும் சாப்பாடு இருக்காது. அதனால் இப்போ தீயை பற்ற வச்சு கடுஞ்சாயா போட்டு பிள்ளைகளுக்கு பண்ணு ப்ரெட்டையெல்லாம் கொடுப்போன்னு சொல்லிட்டு இப்போ கடுஞ்சாயா போட்டுக்கிட்டு இருக்குங்க. சரியான காற்றுங்க. இங்கே பாருங்கள் எப்படி டப்பா கிப்பாயெல்லாம் நிறைய கறி தூசி தாங்க எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள். அடித்த காற்றுக்கு மழை வருது. ஓடு ஓடு உள்ளே போ. லோட்டாவை மட்டும் எடுத்து வச்சுக்கோ. சரியான தூசிங்க. இப்போ தான் கொஞ்சம் காற்று அமர்ந்த மாதிரி கிடக்குது லைட்டாக. இப்போ கொஞ்சம் தெளிவாகவே இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் உள்ளே கிடக்காக. கடுஞ்சாயா போட்டாச்சு. பிஸ்கட்டு ரொட்டி ப்ரெட்டு இருக்குது, சாப்பிடுவோம்.
தாத்தா எடுத்து கொடுங்க, பிஸ்கட் எடுத்து கொடு அண்ணனுக்கு. பால் காஃபி பூரா மண்ணாகிட்டு அதை தூர கொட்டிட்டு இப்போ கடுங்காஃபி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பண்ணு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். பண்ணு பிஸ்கட் வச்சு சாப்பிட்றோம். நைட்டு சாப்பாடுலாம் மண்ணாகிட்டு அடித்த காற்றுக்கும் இதுக்கும் சரியான உரம் காற்று. எல்லாவர் மேலேயும் ஒரே சாம்பலாக தான் இருக்குது. சாம்பலும் மண்ணும் தான் பூரா. கண்ணுக்குன்னா நிறைஞ்சிட்டு. நாங்கள் எதிர்பார்க்கவே கிடையாது இப்படி காற்று வரும். யாரும் நியூஸை பார்க்கவே இல்லை. மழை வருமா காற்று வருமான்ட்டு இன்றைக்கி பார்க்கவே கிடையாது நியூஸை. இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தனால நாங்கள் பார்க்காமலே இருந்தாச்சு. கடைசியில் இப்படி காற்று வரும்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. காற்றுனால பிள்ளைகளுக்கு சாப்பாடு எல்லாம் இன்னமும் அப்படியே மூசாந்துட்டு லைட்டாக தூறல் உளுந்துக்கிட்டு கொஞ்சம் காற்று ஓடி வருது. இப்போ தான் முழுசாகவே காற்று கொஞ்சம் அமர்ந்தது மாதிரி இருக்குது. இருந்தாலும் லேசாக காற்று கிடக்குது, மழை தூவிக்கிட்டு இருக்குது. நைட்டு சாப்பாடு சாப்பிடவே இல்லை. அதனால கடுஞ்சாயாவை போட்டு டக்குண்டு ப்ரெட்டு பண்ணு இருந்ததுனால பிஸ்கட் இருந்தது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். சாயாவும் குடிச்சிட்டு. நீங்களும் சாயா குடிக்க வாரீங்களா? இந்த காப்பி எடுத்து